பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இயேசு இன்று அற்புதம் செய்கிறார் நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற உங்களுக்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். அருமையானவர்களே, நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து வருகிற ஜெபத்தின் மூலமாக இந்த ஊழியத்தை இதுவரைக்கும் தேவன் நடத்தி வருகிறார். எங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள், டிவி ஊழியத்திற்காக ஜெபிக்கிறீர்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறீர்கள். இன்னும் இந்த டிவி ஊழியத்திற்காக உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி சொல்கிறேன். இந்த ஊழியத்தில் நீங்களும் ஒரு பங்காளர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை நிச்சயமாக தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை, அதே வாக்குத்தத்தத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த நாளிலே அந்த எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தினுடைய பிந்தின பகுதியை நாம் பார்க்கிறோம். உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஒவ்வொருவருடைய பேர்லையும் சில நினைவுகளை தேவன் வைத்திருக்கிறார். உங்கள் பேரில் ஏன்னா எனக்கு இந்த பேர் வச்சாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பேரில் இருக்கிற நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு சில கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கே கர்த்தருடைய பிள்ளைகள் நினைத்திருக்கிற நினைவுகளை நீர் அறியறதற்காக நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். உங்கள் நினைவுகளை அறிவேன் என்று சொல்றீங்க, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்து பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்னவென்றால், ஏற்கனவே கடந்த வருஷத்தில் சொன்னது போல இந்த இயேசு இன்று அற்புதம் செய்கிறார் உபவாச ஜெபம் உங்களுடைய மாவட்டத்தில் வந்து நடத்துவதற்காக நாங்கள் அதற்கான முயற்சிகளையும் அதற்காக ஜெபித்து வருகிறோம். அதில் முதலாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த இயேசு இன்று அற்புதம் செய்கிறார் விடுதலை உபவாச ஜெபத்தை நடத்துவதற்காக முடிவு பண்ணியிருக்கிறோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாகப்பட்டினத்தை சுற்றி இருக்கிற மக்கள், நம்முடைய தொலைக்காட்சி பார்க்கிறவர்கள், நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். இந்த இதுக்குரிய நோட்டீஸ் எல்லாம் ரெடி ஆனதுக்கு பிறகு நாங்கள் டிவியில் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் வந்து பங்கு பெறுங்க. நிச்சயமாக இந்த இயேசு இன்று அற்புதம் செய்கிற நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நாங்களும் எங்களுடைய உதவி நாங்கள் செய்வோம். நீங்கள் பொறுப்படுத்திங்கன்னா பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்குள்ள ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. அருமையானவர்களே, உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஏற்கனவே பார்த்தது போல யோனாவை குறித்து தேவன் அறிந்திருக்கிறார். யோனா ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியை தேவன் எங்கே அனுப்புகிறார்? நினிவே பட்டணத்துக்கு அனுப்புகிறார். அந்த நினிவே பட்டணத்துக்கு போ, அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு சொல்லும்போது அவர் ஒரு ஏற்கனவே நினிவே பட்டணத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த தேசத்தில் போய், அந்த பட்டணத்தில் போய் அன்பா பேசினாலே நம்மை விரோதிப்பார்கள். ஆசீர்வாதத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் விரோதமாக பேசினா எப்படி அப்படி என்று இவருக்குள்ளே ஒரு பயம் உண்டாகி அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஆண்டவர் சொன்ன முதல்ல ஆண்டவரை விட்டு விலகி ஆண்டவரை விட்டு விலகி, ஏன்னா ஆண்டவரோட தான் அவர் சொன்னது கேட்க வேண்டியிருக்கும். ஆண்டவரை விட்டு விலகிட்டோம்னா அப்போ அங்கே பாருங்க, அவருடைய வார்த்தையை விட்டு விலகுதல். இன்றைக்கு
அநேகருக்கு ஆண்டவர் அவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை அவர்கள் செவி கொடுக்கிறதில்லை. செவி கொடுக்க நிமித்தமாக பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி, அதில் 3வது வசனத்தில் பாருங்க, வாசிக்க கேட்போம். யோனா 1:3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோபாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். தர்ஷீஷுக்கு போக, அப்படியானால் தேவ திட்டத்திற்கு விலகி, தேவ சித்தத்திற்கு விலகி, தேவனுடைய வார்த்தைக்கு விலகி, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சில நேரத்தில் விலகுகிறவர்களா இருக்கிறோம். ஆனால் உங்க பேர்ல ஆண்டவர் நினைத்திருக்கிற நினைவுகள் என்ன, அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை குறித்து சில நினைவுகளை வைத்திருக்கிறார். உங்க பேருக்குள்ளவே சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உன் தாயின் கர்ப்பத்தில் வைத்து நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்க பேருக்கு ஏற்ற ஆசீர்வாதம் உண்டு. ஒருவேளை எனக்கு ஏன் தான் இந்த பேர் வச்சாங்களோ அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவர் ஒரு பேர் வச்சிருக்கிறார்னா அந்த பேருக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதுதான் இங்கே யோனா இப்ப எங்க நிற்கிறாரு? அவர் நிற்கிற இடம், போக வேண்டிய இடம் நினிவே. ஆனா இப்ப எங்க கப்பல் ஏறதுக்கு நிற்கிறார் தெரியுமா? தர்ஷீஷுக்கு போறதுக்கு. தேவ சித்தத்தை விலகி நாம் எங்கே சென்றாலும் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அருமையானவர்களே, உங்களை ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரோ அங்க இருங்க. நிச்சயமா அங்க தேவன் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். காஞ்சிபுரம் வந்தவன சொன்னாங்க, ஐயா காஞ்சிபுரத்தில் ஊழியம் செய்ய முடியாது, நீங்க காஞ்சிபுரத்தை விட்டு போயிருங்க, ஊழியம் செய்ய முடியாது. ஒரு ஐயா சொன்னாங்க, நல்ல ஒரு மூத்த பாஸ்டர், ஐயா சென்னைக்கு வந்துருங்க, சென்னையில் ஊழியம் செய்யலாம், நிறைய ஆத்துமாக்கள் வருவார்கள். காஞ்சிபுரம், காஞ்சி போன இடையா அங்கே வந்து இருக்கிறீங்களேன்னு ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா ஆண்டவர் என்ன காஞ்சிபுரத்துக்கு போன்னு சொன்னார், அவ்வளவுதான். நிறைய ஊழியக்காரர்கள் வந்து எனக்கு, ஒரு சில ஊழியக்காரர்கள் எனக்கு சப்போர்ட்டாக உதவியாக பேசுவாங்க. சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க காஞ்சிபுரத்தில் இருக்காதுங்கன்னு சொல்லி. ஒரு சில ஊழியக்காரங்க விரோதமாக கூட எழும்புனாங்க. எதை குறித்தும் நான் கவலைப்படலை. என்னுடைய ஒரே நோக்கம், முழங்கால நிற்பேன், ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் காஞ்சிபுரத்துக்கு வர சொன்னார், அவ்வளவுதான். சோமனோ நான் இருந்த வீட்டில் எல்லாம் சொன்னாங்க, அங்கே அந்த பிரதர் வீட்டில் இருக்கிறதுனால ஊழியம் நடக்குது, அவர் ஏதோ நிறைய செய்கிறாரு, இப்படியெல்லாம் சிலருடைய எண்ணங்கள் இருந்துச்சு. அவங்க வீட்டில் இருந்தேன், நல்ல உதவியாக இருந்தாங்க. திடீரென்று ஒரு நாள், பாஸ்டர் எங்கள் வீட்டில் நான் ஆராதனை நடத்தக்கூடாது, நான் ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது, சண்டை எதுவுமே கிடையாது. சொன்ன உடனே, சரி பிரதர் நீங்கள் ஊழியம் தானே செய்ய போகிறீங்க, நம்ம சேர்ந்து ஊழியம் செய்யலாம். அதெல்லாம் முடியாது, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நான் ஊழியம் செய்ய முடியாது, நீங்கள் காஞ்சிபுரத்தை விட்டு போகணும் அப்படின்னாங்க. எந்த அளவுக்கு உதவியாக இருந்தாங்களோ அதே அளவுக்கு எதிரியாயிட்டாங்க. சில ஊழியக்காரங்க அவங்ககிட்ட சொல்கிறாங்க, பிரதர் சாம்சன் காமராஜன் ஊழியம் செய்கிறாங்கன்னா யாரால தெரியுமா? உங்களால் தான், நீங்கள் தான் பழைய ஆள், நீங்கள் தான் பிரதர், உங்களை வச்சு தான் ஊழியமே நடக்குது. அவர் நல்லா இருந்தாருங்க, ரொம்ப அன்பாக இருப்பார், ரொம்ப நேசிப்பார். ஆனால் சில ஊழியக்காரங்களோட சொல்லி, இந்த ஊழியம் நடக்கிற காரணமே நீங்கள் தான் பிரதர், அவரை சும்மா சொல்லி விட்டு, அவர் கடைசியில் அவருக்கும் நான் ஊழியம் செய்ய போகிறேன், நீங்கள் இருக்கக்கூடாங்கிற மாதிரி பிரச்சனை. என்ன செய்வதுன்னு தெரியல. அப்பவும் நான் முழங்கால் தான் போடுறேன். மனைவி பிள்ளையெல்லாம் ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டோம், அவங்களும் வந்துட்டாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறோம், வாடகை கொடுக்க கூட பைசா கிடையாது, ஒரு சைக்கிள் கிடையாது, எதுவுமே இல்லை.
ஆனால் ஏசப்பா மட்டும் இருக்கிறார், ஆண்டவர் மட்டும் கூட இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நானும் அந்த நாட்களில் என் கூட வந்த விசுவாசிகள் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை புது இடத்துல நீங்கள் செட்டு போட்டு ஆராதிப்பீங்கன்னு சொன்னார். அது காஞ்சிபுரத்தில் நடக்காத காரியம். ஏன்னா ஒரு வீடே வாடகை கொடுக்க மாட்டாங்க, வாடகைக்கு வீடு கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு இடம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வருகிற ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணுறோம், வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள புது இடத்துல செட்டு போட்டு ஆராதிப்பீங்கன்னு சொன்னார். என்றைக்குமே நம்ம நினைவில் நினைக்காத சில காரியத்தை ஆச்சரியமாக தேவன் சொல்லுவார். நாங்களும் அந்த வார்த்தையை பிடிச்சி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு அம்மா தான் காஞ்சிபுரத்துக்கு வந்த உடனே ஒரு 29 வருஷம் செய்வனில் பாதிக்கப்பட்ட அந்த அம்மா 7 ஆவிகளால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த ஆவி அவங்கள விட்டு போயிட்டுது. அந்த அம்மா நல்லாயிட்டாங்க. அவங்க போய் அவங்க சொந்தக்காரங்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாங்க, சொல்லி பாஸ்டர் வருகிற ஞாயிற்றுக்கிழமை எங்கே ஆராதனை நடத்துன்னு தெரியல அப்படி சொல்லும்போது, அங்கே ஒரு ஐயா, வயசான ஒரு ஐயா, அவங்க பிள்ளைகளாக இப்போ இருக்கிறாங்க. அந்த ஐயா கூப்பிடுறாங்க, ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லையா, வருகிற ஞாயிற்றுக்கிழமை எங்கே ஆராதனை நடத்துதுன்னு தெரியல, ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறான்னு சொன்னேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதுங்க, நமக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல சில வாழை மரம் இருக்குது, அதெல்லாம் வெட்டிட்டு அந்த இடத்துல செட்டு போடலாம் அப்படிங்கிறாங்க. ஐயா அது நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதுங்க, 5 வருஷம் அக்ரிமெண்ட் வாடகை இல்லாமல் அந்த இடத்த கொடுத்தாங்க, பணத்துக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போ நான் காஞ்சிபுரம் வந்த புதுசு, யாரும் பழக்கமும் கிடையாது. அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா, 2000 ரூபாய் நான் கொடுக்குறேன், நீங்கள் செட்டெல்லாம் போட்டு நீங்கள் கூரை போட்டு நீங்கள் நடத்துங்க, பிறகு உங்கள்கிட்ட பணம் வரும்போது 50 100 கொடுத்து நீங்கள் கழிங்கன்னு சொன்னார். அப்படி தான் அந்த இடத்தை ஆரம்பித்து கட்டி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஞாயிற்றுக்கிழமை புது இடத்துல ரிபன் கட் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி ஆராதனை நடத்தணும். ஏன்னா ஆண்டவர் கொண்டு வந்தா அவர் நிச்சயமாக நடத்துவார். அங்கே ஒரு வாடகை சைக்கிள் கிடையாது, வாடகைக்கு சைக்கிள் எடுப்பேன், 2 ரூபாய் சைக்கிள் கொடுக்க முடியாது. அப்போது வேக வேகமாக போயிட்டு வருவேன். அந்த பாய்கிட்ட சொல்லுவேன், ஐயா பைசா இப்போ இல்லை பிற தாரேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, விட்டுட்டு போங்க அப்படிம்பாங்க. சில இடத்துல 10 ரூபாய் போச்சுன்னா 10 ரூபாய் இருக்காது, சரி வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன், அவர்கிட்ட எப்படி கடன் சொல்கிறதுன்னு சொல்லி அந்த பாய் இப்போ 2-3 நாளைக்கு முந்தி கூட நாங்கள் பார்த்தோம். எதுக்காக சொல்கிறேன் தெரியுமா? ஏன் அதை சொல்கிறேன்னா, ஆண்டவர் கொண்டு வந்தா அவர் நடத்துவா. அவர் நினைவே போச்சோன்னா போகணும், அவ்வளவுதான். காஞ்சிபுரம் போக சொன்னார், வந்துட்டேன், எல்லாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஜெபம். காஞ்சிபுரத்தை சுற்றி ஒவ்வொரு இடமா ஜெபம் பண்ணுவோம், தெருக்களெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், ஒவ்வொரு கடையில் போயிட்டு அந்த கடையில் அட்ரஸ் வாங்கி ஜெபம் பண்ணுவோம். இப்படி ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டோடைய கிருபையினால் இன்றைக்கு 36 வருஷம் 37 வருஷம் 7வது வருஷம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டோடைய கிருபையினால் அதே காஞ்சிபுரத்தில் ஆண்டவர் ஒரு இடத்தையும் கொடுத்து, ஆலயத்தையும் கொடுத்து, வீட்டையும் கொடுத்து, ஆத்துமாக்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொடுத்து இன்றைக்கு இந்த ஊழியம் இன்றைக்கு உலகமெங்கும், இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அவர் சொன்னார் 40 நாள் தேவ சமூகத்தில் உபவாசம் இருக்கிற காஞ்சிபுரத்தில். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்துக்கு செய்தி அனுப்புவேன்னு சொன்னார். ஆனால் உலகத்துக்கு செய்தி அனுப்புவேன்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்கு தொடர்பே கிடையாது. ஏன் தெரியுமா, நாங்கள் அதுக்கு பிறகு உள்ள கூரை, கீழே வீடு, மேலே சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கூரை போட்டிருக்கோம். அந்த கூரெல்லாம் ஒழுகுது, அதை அடைக்கிறது கூட அந்த கூரை போடுறதுக்கு 15,000 ரூபாய் கிடையாது. ஆனால் 40 நாள் உபவாசம் இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிறார், இந்த பெதஸ்தா மிஷன் சபையின் மூலமாக உலகத்துக்கு நான் செய்தி அனுப்புவேன்னு சொல்லி. அதில் ஒரு சிலர்லாம் சிரித்தாங்க, கூரை மாற்றதுக்கு பணம் இல்லை, உலகத்துக்கு செய்தி போகுமா எப்படி? 2வது சொன்னார், இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் போய் அந்தந்த மாநிலத்துக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். இதெல்லாம் எப்படி நடக்கும்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் சொன்னது போலவே இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் 28 மாநிலம், அப்போ 9 யூனியன் பிரதேசம், 8 யூனியன் பிரதேசத்துக்கும் இந்தியாவில் இருக்க 28 மாநிலங்கள்லையும் போய் அந்தந்த மாநிலத்திற்காக நடந்து ஜெபித்தோம்,
ப்ரேயர் வாக். ஜோம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்தமான் போகும்போது அப்பவும் ஆண்டவர் சில வழிகளை செய்து இன்றைக்கு ஆண்டோடைய கிருபையினால் எல்லா மாநிலத்திலும் போய் ஜோம் பண்ணிட்டு வந்த பிறகு ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை அந்த 15,000 கூரை மாற்ற முடியாத இடத்திற்கு ஆண்டவர் அந்த வழியை செய்தார். 17 லட்சம் கிட்ட செலவு பண்ணி இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ஆலயம் கட்டுகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். சைக்கிள் இல்லாமல் இருந்த எனக்கு ஆண்டோடைய கிருபையினால் மலேசியா போயிட்டு வந்த உடனே 5 பேருக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? இன்றைக்கு சில மிஷினரிகள் இருக்கிறாங்க. மிஷினரிகளுக்கு மாதம் இன்றைக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், எனக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி அன்றைக்கு ஒரு சைக்கிள் எனக்கு நல்ல ஒரு புல்லட்டும் காரும் கொடுத்தாரு. எதுக்கு தான் கொடுத்து எதுக்கு அதை சொல்கிறேன் தெரியுமா? இதெல்லாம் என்கிட்ட இருக்குங்க, பெருமைக்காக இல்லை, அவருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறாங்க. ஏன் தெரியுமா? எதுக்காக? ஏனென்றா அவர் அழைத்தாரண்டா நம்முடைய பேரில் வைத்திருக்கிற அந்த நினைவுகளை அவர் அதிகிறார். பேர் என் பேரே இல்லாமல் போயின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த பேரில் தேவன் இவ்வளவு நினைவுகளை வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆமாம் அருமையானவர்களே, 2040 நாள் உபவாசம் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார் வெளிநாட்டுக்கு கொண்டு போவேன்னு சொல்லி. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய எந்த சான்ஸுமே கிடையாது. 2021 எனக்கு முதல்ல மலேசியா கொண்டு போனாருங்க. இன்றைக்கு ஆண்டோடைய கிருபையினால் இன்றைக்கு மலேசியா, சிங்கப்பூர், அதே போல் ஸ்ரீலங்கா, இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கி ஆண்டோடைய கிருபையினால் இந்த 2001 பல நாடுகளுக்கு போக, துபாய், மஸ்கட், இப்படி பல நாடுகளுக்கு போய் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் உதவி செய்தார். காரணம் என்ன தெரியுமா? அவர் என் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அதுபோல இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் பேரில் சில நினைவுகளை வைத்திருக்கிறார். அதை அவர் அறிகிறார். அந்த நினைவின்படியே அவர் செய்கிறார். இங்கே பார்க்கும்போது இந்த யோனாவை ஆண்டவர் இங்கே நினைவு பட்டணத்துக்கு போக சொன்னார். யோனா அங்கே இருக்கிற மக்களுடைய செய்தியை கேட்குறாரு. ஐயோ நினைவே போகாதங்க, அங்கே போனால் அவ்வளவுதான். உடனே இவர் என்ன பண்ணார் தெரியுமா? நினைவே போகிறதை விட்டு இவர் தர்ஷீஷுக்கு போகிறாரு. அவர் பேரில் வைத்திருக்கிற நினைவு, அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல இருங்க. கஷ்டம் வரலாம், நெருக்கம் வரலாம், போராட்டம் வரலாம், சோதனை வரலாம், ஆனாலும் உங்கள் பேரில் வைத்திருக்கிற உங்கள் நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அப்படின்னு சொல்கிறார். அது தீமைக்காக அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். தீமைக்காக. ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களாக வருகிறது, கலங்காதீர்கள், ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கடைசியாக இந்த யோனா என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டோடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீஷுக்கு போகிறார். போக கப்பல் ஏறுறார். கப்பல் போய்கொண்டிருக்கிறது. நடுக்கடலில் கப்பல் போகும்போது திடீரென்று கடல் கொந்தளிக்குது, கப்பல் ஆடுது. இவர் அடித்தட்டில் போய் தூங்கிட்டு இருக்கிறார். ஆமாம் அருமையானவர்களே, கடல் கொந்தளிக்கும் போது படகு இந்த கப்பலை நிறுத்துறதற்காக எவ்வளோ பிரயாசப்படுறாங்க, முடியல. சரக்குகளெல்லாம் போடுறாங்க, ஆனாலும் கடல் கொந்தளிப்பு நிற்கவில்லை. சீட்டு போடுறாங்க, சீட்டு போட்டு பார்க்குறாங்க, யாருனால இந்த பிரச்சனை வந்துச்சு? சீட்டு யோனா மேலே தான் விழுந்துச்சு. யோனாவுக்கு தெரியுது, நாம தேவ சமூகத்தை விட்டு விலகினோம், ஆண்டவர் சொன்னதை செய்யல, அதனால தான் இந்த கொந்தளிப்பு, அதனால தான் கப்பலுக்கு ஆபத்து. அதை புரிந்து கொண்ட யோனா, அருமையானவர்களே, உங்க பேர்ல தேவன் வைத்திருக்கிற நினைவு வேற. நீங்க அவருடைய நினைவின்படி அல்ல, உங்க நினைவின்படி நீங்க நினைக்கிறீர்கள். யோனாவுடைய நினைவு தர்ஷீஷ், தேவனுடைய நினைவு நினைவே. இன்னைக்கு உங்க நினைவு என்ன? எதை நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க? சுயமா நினைக்கிறீங்களா? சுயமா நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? சுய நினைவு நிமித்தமாக தான் இந்த ஆபத்துகள், இந்த உபத்திரவங்கள், இந்த பாடுகள், இந்த நஷ்டங்கள். ஆண்டவர் நினைத்திருக்கிற நினைவை நீங்கள் செய்யும் போது நிச்சயமாக அவர் உங்களை கைவிட மாட்டார். கடைசியாக எங்கே கடலின் கொந்தளிப்பு நிமித்தமாக கப்பல் சேதம் உண்டாகுது. இப்போ சீட்டு யோனா மேலே விழுந்தது. எல்லாரும் ஐயோ என்ன செய்யறது, அவங்கவுங்க தெய்வத்தை வணங்குறாங்க.
ஆனால் யோனாவோ தூங்கி கொண்டிருக்கிறான். இப்போ யோனாவுக்கு தெரியுது, இந்த கொந்தளிப்புக்கு காரணம் நான் தான், அதனால என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க. அப்போ கடல் அமைதியாயிரும். ஆனாலும் அங்கே இருக்க ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஐயோ, நல்ல ஒரு மனுஷனை தூக்கி அப்படி கடலில் போடுறேன்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்கிற சரக்குகளெல்லாம் தூக்கி எறிகிறாங்க. சரக்குகளெல்லாம் தூக்கி எறிந்தா கூட ஆனால் கடல் அமைதியாகவில்லை. கடைசியில் வேற வழியே இல்லாமல் இந்த யோனாவை தூக்கி சமுத்திரத்தில் போடுறாங்க. போட்ட உடனே ஆண்டவர் கரெக்டாக ஒரு மீன் கட்டளை எடுக்கிறார். மீன் என்ன செய்ய தெரியுமா? இவ கடலில் யோனாவை தூக்கி போடவும் மீன் கரெக்டாக ஆயத்தமாக இருக்குது. இந்த யோனா நேரே மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டார். யோசித்து பாருங்களேன், இந்த யோனா தேவனுடைய வார்த்தை மீறி தர்ஷீசுக்கு போனார். ஆனால் அந்த மீன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இந்த யோனாவை விழுங்கிச்சு. இப்போ யோனா மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபம் பண்றா. எப்படி ஜெபிக்கிறா தெரியுமா? 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்க பார்க்கலாம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பாருங்க, இந்த வேளையில கூட மீனுடைய வயிற்றுக்குள்ள போய் இப்போ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இப்போதான் உணர்வு இப்போதான் வந்திருக்குது. உணர்வு இல்லாத சிலர் என்னதான் அடிபட்டாலும் சரி உணர்வே இருக்காதுங்க. ஆனால் திருப்பியோ பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய நினைவின்படி செய்யறதில்ல, அவங்க நினைவின்படி செய்கிறீங்க. உங்கள் நினைவின்படி செய்து எத்தனை நஷ்டம் வந்துச்சுது, எத்தனை பிரச்சனை வந்துச்சுது. ஆனால் ஆண்டவர் சொல்ல, உங்கள் பேரில் ஒரு நினைவு இருக்குது, அதை நான் செய்வேன். யோனாவுடைய பேரில் ஆண்டோடைய நினைவு என்ன தெரியுமா? அவன் நினைவுக்கு போனோம், அதான் ஆண்டோடைய நினைவு. இப்போ மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறான். எப்படி இருந்திருப்பான்னு யோசித்து பாருங்களேன். மீனுடைய வயிற்றுக்குள்ளே 3 நாள் அந்த நாற்றம், சாப்பாடு இல்லை, அந்த ஆளி அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ அந்த ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். சிலருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த பிறகுதான் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம் தானே? போன வருஷத்தில் எத்தனை பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சுது, எத்தனை பிரச்சனையில் ஆண்டவனுக்கு விடுதலை கொடுத்தாரு. ஆனாலும் ஜெபம் பண்ணுங்கிற தோணுச்சுதா, விண்ணப்பம் பண்ணணும்னு தோணுச்சுதா? இன்னைக்கு விண்ணப்பம் பண்ணுறீங்க. அருமையானவர்களே, உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அதனால் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கடைசியாக இந்த யோனா ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் பார்த்தாரு, 3 நாளா என் விண்ணப்பத்தை கேட்டு திரும்பி மீன் கட்டளை எடுக்கிறா. மீன் என்ன செய்துச்சு தெரியுமா? அவன் அப்படியே கரையில் கொண்டு போய் கக்கிச்சு. கரையில் கக்கிச்சு. மீன் ஒரு ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியுது. ஆனால் யோனா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியலை. கடைசியில் அந்த கரையில் போய் கக்கின உடனே இவன் நினைவு பட்டணத்துக்கு போகிறான். போய் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லுகிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். பாருங்க, ரட்சிப்பு இப்பதான் உணர்வு வருது. ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. அதுக்கு பிறகு என்ன சொல்றான் தெரியுமா? 3:3 வாசிக்கலாம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினைவேக்கு போனான். நினைவே 3 நாள் பிரயாணம் விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். பாருங்க, இன்னும் 40 நாள் தான் நினைவே கவிழ்க்கப்படும் என்று பிரசங்கம் பண்ணுகிறான். அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னதை சொல்லணும். யோனா பேரில் ஆண்டவர் வைத்திருக்க நினைவு அதுதான். அவ 40 நாள்ல பட்டணம் கவிழ்க்கப்படும் சொல்லிட்டார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராஜா முதற்கொண்டு 3 நாள் உபவாசம் போடுறாங்க.
நாய் கூட தண்ணி நெக்கலை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. 3 நாள் உபவாசம் போட்டு அப்பந்தான் அவர் சொல்றார். பாருங்க 8வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷரும் மிருகங்களும் நெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் 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 கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவார்கள். எல்லாரும் திரும்புறாங்க. அப்பந்தான் அவங்க சொல்றாங்க, யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிரக கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறினார். ராஜாவுடைய வார்த்தை கேட்டு எல்லாம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? 40 நாளில் கவிழ்க்கப்படும் என்று சொன்ன வார்த்தை மாறி ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? 10வது வசனத்தில் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆண்டவர் பாருங்க, உங்களை குறித்து தேவன் நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிகிறார். உங்க பேர்ல ஒருவேளை ஆபத்து வருதா, உபத்திரம் வருதா, அது வராம தேவன் நிறுத்துவா. ஆனா நீங்க செய்ய வேண்டியது தெரியுமா? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. பிரச்சனை தீரலையா? இவ்வளவு நாளா நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொன்னார். நினைவே பட்டணத்தார் நினைத்திருந்த நினைவு என்ன தெரியுமா? ஒருவேளை ஆண்டவர் நமக்காக இரக்கம் பண்ணுவார் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்த நிமித்தமாக ஆண்டவர் வரக்கூடிய தீங்கை நீக்கி தீங்கிலிருந்து அவர்களை விடுதலை கொடுத்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் இந்த தொலைக்காட்சி முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்களோடு கூட பேசுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, ஏதோ ஒரு தீங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இதிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். எல்லாம் ஒரு நிமிஷம் கண்ண முடிச்சோம் பண்ணுவோமா? யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகினார். ஆனாலும் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். உங்க பேர்ல தேவன் வைத்திருக்க நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில தேவ ஆவியானவர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுமடியாய் எல்லாரும் கண்களை முடிச்சோம் நம்ம தொலைக்காட்சி மூலமா அமர்ந்திருக்கிற உங்களை தேவன் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. யார் யார் என்ன பலவீனத்தோடு இருக்காங்களோ அந்த பலவீனங்கள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும், செய்வன கட்டுகள் விடுதலை பெறட்டும். இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு பிள்ளைகள் விடுதலை பெறட்டும். விடுவிக்கிற வல்லமை பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால சார் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேகரை விடுவிக்கிறீங்க, அதுக்காக நன்றிப்பா ஆண்டவரே. வெற்றி பெறதுக்கு என்னென்னலாம பிரயாசப்படுறேன், என் வாழ்க்கையில வெற்றி இல்லை நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கிறா. ஆமென். படிப்புல வெற்றியை கொடுக்கிறா, வேலையில் ஒரு உயர்வை கொடுக்கிறா. ஹல்லேலூயா. ஆமென். வியாதியில் இருக்கிற அந்த சரீரத்தில் இருக்கிற வியாதியை இன்னைக்கு அவர் நீக்குகிறா. உங்களை பார்த்து வியாதி உள்ளவன் என்று சொல்றாங்களா? ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறாருங்க. அந்த வியாதியிலிருந்து தேவன் உங்களை சுகமாக்குறா. ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகளை சுகப்படுத்துறதுக்காக நன்றி, அற்புதம் செய்ததுக்காக நன்றி. அநேகரை ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலர் அதை விசுவாசிக்கிறாங்க. சில விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவர் விசுவாசிகளுக்கு அற்புதம் நடக்குது. விசுவாசியாதவர்கள் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு தேவன் அற்புதம் செய்ததுக்காக நன்றி பாம ஸ்தோத்திரம். இயேசு இன்றும் அற்புதம் செய்றீங்க. அந்த அற்புதத்தின் வல்லமை பிள்ளைகளை நிரப்பதுக்காக நன்றிப்பா. தொடர்ந்து கர்த்தர் கிருபையை வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ள ஆசீர்வதியும் ஆண்டவர். வல்லமை இறங்கினதுக்காக நன்றி. கிருபையை இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜீவித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து தொலைக்காட்சியை பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9566954983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmttvministries@gmail.com.
ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.